Hello my favorite Gen Z people, welcome to my YouTube channel. Actually இதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் என்னோட ரிசல்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். எவ்வளோ மார்க் வந்ததுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். அண்ட் டூ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட் ஸோ தட் யூ கெட் டு நோ மை ரிசல்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உங்கள் ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கப்புறம். ஸோ டூ கமெண்ட் அண்ட் டெல் யுவர் ரிசல்ட்ஸ், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட் கால் டிஜிலாக்கரில் வந்துட்டு ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்களாமா. ஸோ ஐம் கோனா செக் ப்ரோ. ஐ டோன்ட் நோ எவ்வளோ எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ கெஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ வரப்போகுது பார்க்கலாம். என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்கள். ரிசல்ட் வந்தால் என்ன ஆக போகுது பார்த்துக்கலாம், விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு. ஐயோ எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. ஆக்சுவலி நான் வெப்சைட்குள்ளே போயிட்டேன். செக் ரிசல்ட்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். கொடுக்கணுமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா? சரி கொடுக்கலாம், கொடுத்து பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கைஸ். ஐயோ கரடியை கையில் பிடிக்க முடியலையே. என்ன இவ்வளோ மார்க் வந்திருக்கு? சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோலாம் மார்க் வரும்னு. எஸ்பெஷலி மேத் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோலாம் மார்க் வரும்னு. சரி நான் சொல்கிறேன் இப்போ எவ்வளோ மார்க்குன்னு. ஆக்சுவலி எனக்கு இன்டர்னல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ என் ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்துட்டு ஃபுல் இன்டர்னல்ஸ் கொடுத்ததுக்கு. இல்லைனா இவ்வளோ மார்க் வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்கூல் என்னை நம்பினதுக்கு. தேங்க்யூ. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஐ ஸ்கோர்ட் 91 out of 100 and which is very odd because இங்கிலீஷில் நான் கிராமரில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தேன், அது மட்டும்தான். அண்ட் அட்லீஸ்ட் ஐ எக்ஸ்பெக்டட் லைக் 98 அந்த மாதிரி வரும்னு. பட் 91 எப்படி வந்துச்சுன்னு சத்தியமாக தெரில. சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 91 இஸ் ஆல்சோ அ குட் ஸ்கோர், ஸோ பிரச்சனை இல்லை. சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் அதுவும் ஐ காட் 91ரா. என்னடா இது, எல்லாமே 91 தான் இருக்குது. சரி ஓகே. அதுக்கப்புறமா அது ரெண்டும் எக்ஸ்பெக்டட் தான், 91 ஓகே தான். ஹிந்தியில் ஐ காட் 93 ப்ரோ. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் பிகாஸ் ஹிந்தியில் ஆக்சுவலி க்ரியேட்டிவ் ரைட்டிங் நான் அவ்வளோவா ஒழுங்காகவே பண்ணல லாஸ்ட் செக்ஷன் 5 மார்க்ஸ்லாம். பட் எப்படி 93 வந்துச்சுன்னு தெரில. ஓகே, தட்ஸ் குட். இதெல்லாம் கூட நான் அவ்வளோவா ஷாக் பண்ணலடா. ஒரு சப்ஜெக்டோட மார்க் பார்த்தேன், மேத்தில் 84 வாங்கியிருக்கேன் 100க்கு. இட் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அது எனக்கு ஒரு பெரிய மார்க் பிகாஸ் மேத்ஸில் லிட்டரலி ஐ தாட் ஐ வாஸ் கோனா ஃபெயில். அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணியிருந்தேன் பிகாஸ் பேப்பர் பயங்கரமாக டஃப்பாக இருந்துச்சு. செட் 2ல் வந்துட்டு மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸே அவங்க கேட்கல. அண்ட் ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக மேத்தில் ஃபெயிலு அப்படின்னு தான் நினச்சேன். பட் இவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க 84லாம். இட்ஸ் ஜஸ்ட் நைஸ். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ கிரேட் மார்க் பிகாஸ் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மற்றதில் கூட நான் டாப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் மேத்லலாம் கேவலம். அதில் இவ்வளோ மார்க் வந்தது வந்துட்டு ஃபார் மீ இட்ஸ் அ மிராக்கிள் ஒன்லி. ஓவராலாக ஐ காட் 450, 90%. இன்னும் ஞாபகம் இருக்குது, மேத் எக்ஸாமுக்கு அப்புறம் வீட்டிலலாம் வந்து சொல்லிட்டேன் ஃபெயிலு கண்டிப்பாக மேத்தில் அவ்வளோலாம் வராது, சுத்தமாக வராது அப்படின்லாம் சொல்லிட்டேன். அதனாலே டோட்டலும் போயிடும், 400 அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இவ்வளோ வந்திருக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன மிராக்கிள் நடந்துச்சுன்னு தெரில, எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஐ எக்ஸ்பெக்டட் லைக் 80% அந்த மாதிரி தான் ஐ எக்ஸ்பெக்டட். 90% நம்ப முடியலடா, என்னால் நம்ப முடியலடா. வா, என்னால் நம்ப முடியலடா. ஐயோ கரடியை கையில் பிடிக்க முடியலையே. ஐயோ கடவுளே. சரி ஓகே, இப்போ வீட்டில் போய் நம்ம சொல்லலாம் சரியா, லைக் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். போய் சொல்ல போகிறேன் கைஸ், வீட்டில் போய் சொல்ல போகிறேன் எவ்வளோ மார்க்குன்னு. அவங்க ரியாக்ஷன் தான் எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் 10th சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கஷ்டப்பட்டு தான் படித்தேன். பட் இந்த ஸ்கோர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணல, யாருக்கிட்டையுமே சொல்ல இந்த ஸ்கோர் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. சரி போய் சொல்லி நம்ம ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, ஃபுல்லாக என் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும். லைக் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சீரியஸாக, இவ்வளோ மார்க்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் எஸ்பெஷலி மேத்ஸ்லலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. போய் சொல்லிடலாம் சரியா, இப்போ போய் சொல்லலாம். ஐயோ என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்களா தெரிலையே. 90% வந்திருக்கு, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருக்குது. ஓகே, என் தங்க பொண்ணு. ஓகே
நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும், நீ நல்ல நல்ல விதமா படிக்கணும், நல்ல நல்ல மார்க் வாங்கணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்க மம்மி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 90% வாங்கினதுக்கு? ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ பேபி. மேத்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? மேத்ஸில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எவ்வளோ ஏன்னா நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த அன்னைக்கு. அதனால நான் மேத்ஸில் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. நீ நல்லா செக்யூர் பண்ணியிருக்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்லேயும் நீ சொன்ன மாதிரி அபவ் 90 வாங்கினது லைக் சூப்பர். ஆக்சுவலி எல்லாரும் ஏன் மேத்ஸ் பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா, நான் ஒரு கூத்து பண்ணேன். எக்ஸாம்க்கு அப்புறமே மேத்ஸ் பேப்பர் கிழிச்சு வீசிட்டேன், ரொம்ப அழுதேன். அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க மேத்ஸை பற்றி. அண்ட் எஸ், எல்லோரும் வந்துட்டு எனக்கு விஷும் பண்ணாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே விஷ் பண்ணாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் லைக் ஸோ ஹாப்பி ப்ரோ. ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி right now. To the students who didn't get their desired score, it's not the end. And இது ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்கவே மாட்டாங்க இந்த ஸ்கோர்லாம். இதுவே இல்லை. வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிங்களா. டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் தேர் டிசைட் பர்சன்டேஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வாங்கலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. இது யாரும் கேட்க போகிறதில்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம்லாம். கிளாஸ் 10 and 12 ஸ்டூடெண்ட்ஸ், கங்க்ராட்ஸ், நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 11th போகிறாங்க, 12th ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிறாங்க. வாவ், சூப்பர். ஓகே, ஸோ யாருமே இந்த மார்க்கை நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ மார்க் மாதிரியே பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ மார்க், நத்திங் எல்ஸ், ஒன்றுமே இல்லை இது. அண்ட் நீங்கள் வந்துட்டு கம்பேர்லாம் யாருமே பண்ணாது. என்னையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% வாங்கினதுக்கு நீ எல்லாம் வந்துட்டு கிளாஸ் ஃபஸ்ட் வாங்குவேன்னு நினச்சேன் அப்படின்லாம் வந்துட்டு சில பேர் சொன்னாங்க. பட் இட்ஸ் ஓகே. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு இந்த ரிசல்ட் வந்தது. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். என்ன மார்க் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்லாம் சொல்லுங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.